தான் டைரக்டர் அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து மற்றவங்கள பார்த்து சொல்லணும். அது அஜித் சார் வந்து அப்போ வந்து என்னை வந்து மற்றவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. சூர்யா என்னோட அடுத்த டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லும்போது மற்றவங்களாம் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன அஜித் சாருக்கு என்ன ஆச்சு இப்படி ஒரு ஆளை பிடிச்சி டைரக்டர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லுவது. அப்போ அவங்க ஃபேஸை ரீட் பண்ணிட்டு அப்போ அஜித் சார் என்ன பண்ணுவார்னா என்னைய கொஞ்சம் ஓவரா இழுத்துக்குவார். இழுத்து தோல் மேலே கை போட்டு என்ன டார்லிங் அப்படி இப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுவார் என்னைய. அதை வந்து நான் எனக்கும் மறக்க முடியாது. That's இன்னைக்கு today I'm someone. It's all started there. Next picture please. சார் வாங்கி கொடுத்த கார் தான். அவன் நம்பர் மட்டும் இல்லை. ஒரு நாள் வாலி படம் கதை சொன்னப்போ பைக் வாங்கி கொடுத்தாரு. என் டேரக்டர் நடந்து போகக்கூடாது அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் காப்பி இல்லை டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நான் ஒரு நாள் மிக்சிங்கில் இருந்தேன். அப்போது டார்லிங் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சார் அப்படின்னு. இல்லை சொல்லு நீ உனக்கு என்ன பிடிக்கும். இல்லை சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஒயிட்டுனார். அப்போ எனக்கும் ஒயிட் பிடிக்கும் சார் அப்படின்னு. ஒயிட் கலரில் ஒரு சாண்ட்ரோ வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ வெரி நைஸ் மெமரி. அந்த காரை முதல்ல எடுத்துகிட்டு எனக்கு டிரைவிங்கே தெரியாது, நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு செவத்தில் விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கற்றுக்கிட்டேன், காரோட கற்றுக்கிட்டேன். அஜித் சார்ட்ட கேட்டிருந்தா அவரே கற்றுக் கொடுத்துருப்பாரு சார். இல்லை பாரு, எல்லாத்துக்கும் கார் வாங்கிட்டு கொடுத்த விட போய் கார் ஓட்ட கற்றுக்கிட்டா ரொம்ப டூ மச் இல்லையா? ஓகே, ஷோபா மேம் ஏதோ உங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். எஸ்ஜே சூர்யா சாரை மைக்கில் கூப்பிட்டதை விட உங்கள் சத்தம்தான், உங்கள் கிளாப்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் அவர்கள் நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக உழைச்சி நல்ல ஸ்டார் டைரக்டராக பெயர் எடுத்து திடீர்னு நல்ல ஸ்டாராகவும் மாறி இன்றைக்கி மாநாடு போட்டு பாராட்டுற அளவுக்கு கலக்கிறார். அவரே அவருடைய வாழ்க்கையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆஃப்டர் குஷி அவர் எந்த ஹீரோவையும் வச்சு டைரக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? 2000 வருஷத்துக்கு அப்புறம் 2022 அவராகவே நின்று காட்டியிருக்காரு. என் சன் விஜய்க்கு எஸ்ஜே சூர்யா சார் ஸ்டோரி நேரேஷன் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். அவர் சீக்கிரமாக டைரக்டராக திருப்பி வருவார். ஆக்டராக எஸ்ஜே சூர்யா சார் ரொம்ப டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஆக்டராக இருக்கிறதுக்கு. அதனால் அவருக்கு அதுதான் பெரிய வெற்றி. எஸ்ஜேன்னா ஸ்டன்னிங் அண்ட் ஜூபிலண்ட். உங்களுக்கு விருது கொடுக்குறேன். ரசிகர்களுக்கு உங்கள் ப்ரோக்ராமில் விருது கொடுங்க. தேங்க்யூ பிஹைண்ட் ரூட்ஸ். நன்றி சார். அவங்க எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அதை அழகாக எழுதி வச்சுட்டு எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அதை அழகாக வந்து இங்கே சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.